friends, நம்ம 1947க்கு டிராவல் ஆகலாமா? டைம் டிராவல் ஆகலாமா? புரியலல்ல? இதான் வந்து 1947ல ஆகஸ்ட் 15th லான்ச் ஆன நியூஸ் பேப்பர். இதுல வந்து a reminder of everything we lost to get the freedom we have today. சரி, இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா, எவ்வளோ பெரிய இந்தியா பிளாக், ரொம்ப பெருசா இருக்கு. இங்க வந்து ஃபுல்லா இந்தியா சிம்பிள்ஸா எல்லா பேஜ்லயும் இருக்கு. ஆமா, எல்லா பேஜ்லயும் இந்தியா சிம்பிள்ஸா தான், இந்தியா பிளாக்ஸா தான் இருக்கு. இங்க ஃபுல்லா நிறைய விஷஸ் இருக்கு. வாவ், எவ்வளோ விஷஸ்! பா, எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும், எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. இங்க ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க பேஜஸ்க்கு. இப்போலாம் 1 2 3 தானே போடுவாங்க, இங்க ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த குட்டி குட்டி எழுத்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்டா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த டிவி, அந்த மொபைல் போன்ஸ்லாம் இருக்காதுல்ல. அப்போலாம் இந்த ரேடியோவால தான் வந்து நியூஸ் எல்லாம் பீப்புளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரேடியோவால தான் சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு தான் வந்து June 3 வந்து அந்த பார்ட்டிஷன் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. June 3 என்னன்னா பீப்புள் கிட்ட ரேடியோல சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க வந்து டெல்லியில தான் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த பார்ட்டிஷன்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டிஷன்லாம் வந்து நம்ம இந்தியா மக்கள் வந்து சில பேர் பாகிஸ்தான்ல இருப்பாங்கல்ல, அப்போ அந்த ஹிந்துஸ்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வருவாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்லாம் அங்க பாகிஸ்தானுக்கு போவாங்க. அது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த செலிப்ரேஷன் டெல்லியில நடந்தது. இந்த செலிப்ரேஷனுக்கு காந்தி தாத்தா இங்க இல்ல. ஏன்னா கல்கட்டால வந்து அதே மாதிரி பார்ட்டிஷியல் பிரச்சனை இருந்திருக்கு போல. சோ அதை சரி பண்ண அங்க இருந்திருக்காரு. ஓகே, நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னல, அது இப்ப சொல்றேன் கேளுங்க. நம்ம காந்தி தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் நகையை திருடிட்டாரு. அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு அவர் வந்து ரொம்ப பயந்தாரு. அவங்க நம்ம அப்பா எப்படி திட்டிடுவாரோ, நம்மள அடிச்சிருவாரோ அப்படின்னு ரொம்ப பயமா இருந்துச்சு அவங்களுக்கு. சோ அவங்க வந்து லெட்டர்ல எழுதி உங்க அப்பாக்கு கொடுத்தாரு. உங்க அப்பாவும் இத வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து அவரை அடிக்கவும் இல்ல, திட்டவும் இல்ல. அது படிச்சுட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. இந்த ஸ்டோரியில இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, தப்பு பண்றது தப்பு இல்ல, அந்த தப்ப பண்ணி நாம தப்பு பண்ணலன்னு மறைக்கிறது தான் தப்பு. ஹாப்பி 80th இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாள்ல யாருக்கூட சண்டை போடாம ஹாப்பியா இருங்க.